கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய சிந்தனைக்கு ஆதாரமாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3 முதல் 8 வரை உள்ள வசனங்களை தியானிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினால் அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். இந்த 3ஆம் 4ஆம் வசனத்தில் முதலாவது 2 காரியங்களை பார்க்கின்றோம். ஜீவனுள்ள நம்பிக்கையை குறித்து பார்க்கின்றோம். அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை எப்படிப்பட்டது என்பதை நாம் இங்கு வாசித்தறிந்தோம். மனிதன் ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்ப்பது நல்ல ஒரு காசை சம்பாதிச்சா ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், நல்ல சந்தோஷம் சமாதானமான வாழ்க்கை கிடைக்கும், இல்லாத நிறைய நற்கிரியைகளை செய்தால் ரொம்ப சந்தோஷமான சமாதானமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம ஒவ்வொரு வருஷம் கடந்து போகும்பொழுதும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, மனிதனுடைய சரீர பிரயாசங்கள், பண தேவைகள், இங்கிலீஷில் சொல்லும்போது எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மனது ரீதியான வரக்கூடிய பிரயாசங்கள், இதெல்லாம் ஒவ்வொரு வருஷம் கடந்து போகும்பொழுது குறைவுபடுவது போல் நம்ம பார்ப்பதில்லை. இந்த வருஷம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சம்டைம்ஸ் அடுத்த வருஷம் சிலப்போ கூடலாம், இல்லாத அதே மாதிரி ஸ்டாக்னன்ட் அதே மாதிரி போகலாம். எப்போ பிரச்சனை வரும், எப்போ பிரச்சனை வராது, எப்போ சரீர பிரயாசங்கள் வரும் என்று நம்ம யாருமே சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது இந்த உலகத்தினுடைய சுபாவம், அதாவது இங்கிலீஷில் சொல்லும்பொழுது we are living in the fallen nature of the world. ஆனால் இப்படி இயல்பான காரியங்களில் மனிதன் வாழும் பொழுது மனிதனுக்கு ஒரு கேள்வி வருகிறது, இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? இந்த உலகத்தில் நான் பின்ன என்ன சந்தோஷத்தை நான் நேடுகிறேன்? இந்த உலகத்தில் பின்ன வாழ்வதனால் என்ன பிரயோஜனம் என்பதே மனிதன் ஒவ்வொருவரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாய் காணப்படுகிறது. அதுக்கு அந்த கேள்விக்கான பதில் வேதாகமத்தில் என்ன சொல்வது என்பதை குறித்து தான் நாம் இன்று வாசிக்க கேட்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3 முதல் 8 வரை உள்ள வசனங்களில் நம் வாசித்தறிவதால் முதலாவது அந்த கேள்விக்கான இந்த உலகத்தில் எனக்கு என்ன பலன், இந்த உலகத்தில் எனக்கு நிரந்தரமான சந்தோஷம் எது, ஒவ்வொரு வருடமும் என்னை விட்டு கடந்து போகின்றதே, ஒவ்வொரு வருடமும் நான் இந்த உலகத்தில் வாழ்கிறேனே, இதனால் எனக்கு என்ன பயன் என்று சொல்லும் பொழுது ஒரு பேதுரு ஆனவர் இங்கே நம்ம சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு காலங்களோ மாதங்களோ கடந்து போகும்பொழுதும் அவனுக்குள்ளான நிலையான ஒரு சந்தோஷம் என்பது ஜீவனுள்ள நம்பிக்கை. அதை வாசிக்கிறோம். ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி உங்களுடைய இடத்துல அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை எப்படிப்பட்டது என்பதை மறுபடியும் பேதுரு அதே வசனத்தில் சொல்கிறாரு. அந்த ஜீவன் நம்பிக்கை எப்படிப்பட்டதாமா? அழியாதது, மாசற்றது, வாடாதது. அழியாதது, மாசற்றது, வாடாதது. நம்முடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு காரியம் நீங்கள் கடையிலேருந்து வாங்குறீங்க, ரொம்ப விலை மதிப்பு உள்ள ஒரு காரியம், நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு காரியம் வாங்குறீங்க. ஆனால் நீங்கள் வாங்கினாலும் உங்களுக்கு அது மேல் இருக்கிற அந்த ஈர்ப்பானது எப்போவுமே காணப்படாது. சில நாட்கள் நீங்கள் அது மேலே ரொம்ப ஈர்ப்பாக காணப்படுவீங்க, அதை பத்திரமா பார்த்து கொள்ளுவீங்க. ஆனால் நாளடைவில் என்ன ஆகும்னா அது பழமையாகும். இயல்பாகவே அதன் மேல் உள்ள ஈர்ப்பு குறைந்து விடுகிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளான இருக்கிற ஜீவனுள்ள நம்பிக்கை, நம் கிறிஸ்துவுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஜீவனுள்ள நம்பிக்கையானது ஒவ்வொரு நாளும் அது நம்மை புதுப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறோம், அவர்கள் புது பலன் பெறுகிறார்கள். புது பலன் பெற்று அவர்கள் புதுப்பிக்கப்படுகிறார்கள். we are renewed. ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது we are renewed in spirit by day we are renewed in mind. இதுதாங்க கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் மறுபடியும் பேதுரு 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை நம்ம பெறும்பொழுது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். கடைசி காலத்தில் வெளிப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்கள் அந்த சுதந்திரம். இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை நம்முடைய சுய பலத்தினாலே இதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை உங்களுடைய இருதயங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றால் அது யார் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் தேவனுடைய பலத்தினால். மனுஷனுடைய பலத்தினால் இல்லை, உங்களுடைய பிரயாசத்தினால் இல்லை, தேவனுடைய பலத்தினால்
உங்களுக்கு அந்த ஜீவன் நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவன் நம்பிக்கை பெற்றதுனால என்ன சொல்றோம்? நம்ம ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் அந்த ஜீவன் நம்பிக்கையை பெற்றிருப்பதினால், கிறிஸ்துவுக்குள்ளான அந்த அச்சாரம், அதாவது இரட்சிப்பின் அச்சாரத்தை நீங்கள் பெற்றிருப்பதினால், உங்களுக்கு என்னது? நிரந்தர சந்தோஷம் கடவுள் கொடுத்திருக்கிறார். அதாவது இங்கிலீஷ்ல வாசிக்கும்போது, "யூ கிரேட்லி ரிஜாய்ஸ்." இன்னொரு 8ஆம் வசனத்துல ஆங்கிலத்தில் இப்படி வாசிக்கிறோம், "இன்எக்ஸ்பிரசிபிள் ஜாய்" அப்படின்னு சொல்லும்பொழுது, சொல்ல முடியாத சந்தோஷம், எண்ண முடியாத சந்தோஷம். இந்த ஜீவன் நம்பிக்கையினால் நாம் பெற்றுக்கொள்கிறோம் இல்லைங்களா? இந்த ஜீவன் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளும் பொழுது வேற ஒரு காரியம் நம்ம யோசிக்க வேண்டியது, பிரியமானவர்களே, இந்த ஜீவ நம்பிக்கையை பெற்றிருப்பதனால் உங்களுக்கு இந்த உலகத்தில் போராட்டம் கொஞ்ச நாட்கள் உண்டு. நாங்கள் கர்த்தருடைய நம்பிக்கை நம்ம இடத்தில் உள்ளதினால் நம்ம சொல்ல முடியாது, இந்த உலகத்தில் எனக்கு பாடுகளே இல்லை, இந்த உலகத்தில் எனக்கு பிரச்சனையே இல்லை. எல்லா மனிதருக்கும் இருக்கிற பாடுகள் போல் உங்களுக்கும் வேதம் என்ன சொல்லுகிறது? கொஞ்ச நாட்கள். இந்த கொஞ்ச நாட்கள்னு சொல்லும்பொழுது, இந்த உலகத்தில் நாம் வாழும் வரைக்கும், இந்த சரீரம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் வரைக்கும் கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் நமக்கு பாடுகள் இருக்கின்றன. ஆனால் அந்த நம்பிக்கை, இந்த பாடுகளின் மத்தியிலும் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பலத்தினாலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஜீவன் நம்பிக்கையினால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் என்றால், கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் சந்தோஷிக்கக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். ஏனென்றால் அந்த ஜீவன் நம்பிக்கை அது நித்திய நம்பிக்கை. இந்த ஜீவன் நம்பிக்கை கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட நம்பிக்கை. இந்த ஜீவன் நம்பிக்கை நம்முடைய பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை. இந்த ஜீவன் நம்பிக்கை நமக்கு நித்தியத்தை ஆயத்தப்படுத்திருக்கின்ற நம்பிக்கை. ஆகவே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷம் உள்ளவர்களாய், கிறிஸ்துவுக்குள்ளாக சமாதானம் பெற்றவர்களாய், அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாக இந்த ஜீவன் நம்பிக்கையை பெற்றிருப்பதனால் கிறிஸ்துவுக்குள்ளாக எண்ண முடியாத சந்தோஷத்தை நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம். இந்த புதிய வருடத்தில் நாம் படியெடுத்து வைக்கும் பொழுது இந்த ஜீவன் நம்பிக்கையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? நீங்கள் பெற்றிருக்கிற நம்பிக்கையை, உங்கள் இரட்சிப்பை கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். 2 கொரிந்தியர் 13:5 வாசிக்கிறோம், நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிறீர்களா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக மரித்தார் என்று நான் முழுமையாக நம்புகிறேனா? உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய பாவத்தை குறித்துள்ள உணர்தலும் மனம் திரும்புதலும் தேவனை பிரியப்படுத்தும் விருப்பம் உங்களிடத்தில் காணப்படுமே என்றால் இவையெல்லாம் பரிசுத்த ஆவியின் செயல்களாய் காணப்படுகிறது. ரோமர் 8:16 வாசிக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று பரிசுத்த ஆவி நம்முடைய ஆவியோடு சாட்சி சொல்கிறார். கர்த்தர் தாமே இந்த சிறு சிந்தனையை நமக்கு ஆசீர்வதிப்பாராக.